வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பொரி வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் நம்ம பொரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 10 போல் முந்திரி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, வற்றல் மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா, நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது போல் சின்ன சின்னதாக நம்ம மாவு எடுத்து இது போல் செய்துக்கணுங்க. இதே போல் நம்ம எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா குர்குரே, அது நம்ம பொரியில் செய்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேயே கலந்து கொடுக்கக்கூடாதுங்க. 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா இது போல் நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இதே போல் 4-5 முறை நல்லா கலந்து கொடுத்து இது போல் ரெடியான பிறகு நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா கலந்த பிறகு இப்போ நமக்கு பொரியில் செய்த குர்குரே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.